வணக்கம் நண்பர்களே, கருப்பாயி ராசிபலன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மே 17, 2026 அன்று 2 மிக முக்கியமான கிரக மாற்றங்கள் நிகழ்கின்றன. சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே நேரத்தில் புதன் பகவான் தனது சொந்த வீடான மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கிறார். இந்த இரட்டை மாற்றங்களால் சில ராசிகளும் நட்சத்திரங்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. 1. கிரகங்கள் அமையும் நட்சத்திர சாரம். பிளானட் நட்சத்திர பொசிஷன். ஒரு கிரகம் ஜாதகத்தில் 6, 8, 12 போன்ற மறைவு வீடுகளில், கெட்ட வீடுகளில் இருந்தாலும் அது அமர்ந்திருக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சுப கிரகமாக இருந்தால் அந்த கிரகத்தின் தீய பலன்கள் கணிசமாக குறையும். மாறாக ஒரு கிரகம் நல்ல வீடுகளில் 1, 5, 9 போன்ற திரிகோண வீடுகளில் இருந்தாலும் அது தோஷமுள்ள அல்லது அசுப நட்சத்திர சாரத்தில் அமையும் போது அதன் நட்பலன்கள் குறைந்துவிடும். 2. சந்திரனின் அன்றைய சஞ்சாரம். மூன்சாயன் மற்றும் நட்சத்திர நாளாந்த பலன்களை தீர்மானிப்பதில் சந்திரனின் பங்கு மிக முக்கியமானது. சந்திரன் தினமும் ஒரு நட்சத்திரத்தை கடந்து செல்கிறார். அன்றைய நாளில் சந்திரன் சஞ்சரிக்கும் நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு பகையான நட்சத்திரமாக வப்ரோபர்டி விரத்தியக் வதை தாரைகளாக இருந்தால் அன்றைய தினம் உங்களுக்கு சில தடைகளும் மன உளைச்சல்களும் ஏற்படலாம். அதுவே மித்ர நட்பு அல்லது சாதக தாரையாக இருந்தால் எடுத்த காரியங்களில் வெற்றியும் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். 3. சுப மற்றும் அசுப கிரகங்களின் பொதுவான தன்மை. பெனிஃபிட் இன் மலஃபிக் பிளானட்ஸ். இயற்கை சுப கிரகங்கள் குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் மற்றும் சுபர்களுடன் சேர்ந்த புதன் ஆகியவை பொதுவாக நற்பலன்களையும் நல்ல சிந்தனைகளையும் தருவார்கள். இயற்கை அசுப கிரகங்கள் சனி, செவ்வாய், ராகு, கேது மற்றும் தேய்பிறை சந்திரன் ஆகியவை தடைகள், உழைப்பு மற்றும் சவால்கள் மூலம் மனிதனை பக்குவப்படுத்துவார்கள். இருப்பினும் இவர்கள் உங்கள் லக்னத்திற்கு யோகாதிபதியாக வரும்போது நன்மைகளையே செய்வார்கள். 4. தாராபலன் அட்டவணை. டெய்லி தாராபாலன். உங்கள் நட்சத்திரத்தில் இருந்த அன்றைய நட்சத்திரம் எத்தனையாவது நட்சத்திரம் என்று எண்ணி பார்த்து அன்றைய நாளின் நன்மை தீமைகளை அறியலாம். நன்மை தரும் எண்கள் 2 சம்பத்து, 4 க்ஷேம, 6 சாதக, 8 மித்ர, 9 பரமமித்ர. கவனம் தேவைப்படும் எண்கள் 1 ஜென்மம் உடல்நலனில் கவனம், 3 விபத்து, 5 பிரத்தியக்கு தடைகள், 7 வதை அலைச்சல் சிரமம்.